நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில நமக்காய் சுமந்து தீர்த்தார். இந்த பேரின்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம். ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். உமக்கு பயப்படுகிறவர்களுக்கும் மனுபுத்திரருக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நன்மைகளின் நாயகனாய் அவர் காணப்படுகிறார். நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 10:38 இவ்விதமாய் நம்ம வாசிக்க முடியும். அவர் வாழ்ந்த நாட்டில் என்ன செய்தாராம்? நன்மை செய்கிறவராகவே, யாருக்குமே அவர் தீங்கு செய்யல. என்ன செய்தார்? வர எல்லாருக்கும், யாரெல்லாம் நோயின் வராங்களோ அவங்களுக்கெல்லாம் சுகத்தை கொடுத்து கொண்டு, பிசாசின் கட்டுகளில் இருக்கிறவர்களுக்கு விடுதலைகளை கொடுத்து கொண்டு, அப்படியாக நன்மை செய்வதற்காகவே ஆண்டவர் என்ன செய்தார்? இந்த உலகத்தில் அவர் கடந்து வந்தார். அவர் நன்மைகளின் நாயகராகவும் அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்கிறது, சங்கீதம் 65:11 பார்க்கும் பொழுது, வருஷத்தை உம்முடைய நன்மையினால முடி சூட்டுகிறீர் என்று சொல்லி, இந்த வருஷத்தின் ஒரு முக்கால் பாகம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் எத்தனை நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். அதற்கு நாம தான் அதற்கு எப்படி இருக்கிறோம்? அதற்கு பொறுப்பாக காணப்படுகிறோம். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் உரையாத, அவர் சொன்னதை செய்கிற தேவன். அப்படியாய் பார்க்கும் பொழுது அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கும் அவரை நம்புகிறவர்களுக்கும் ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்த நன்மை எவ்வளவு பெரிதா இருக்குதுன்னா, ஆண்டவர் வருஷத்தை என்ன செய்கிறாராம்? நன்மையினால முடி சூட்டுகிறார்னு பார்க்கும் பொழுது நம்மையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நன்மையினால முடி சூட்ட அவர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில கூட அந்த காரியங்களை நாம் சிந்திக்கும் பொழுது, வேதத்தில் உள்ள பாத்திரங்களை நாம் பார்க்கும் பொழுது சில பாத்திரங்கள் அதிசயமாக காணப்படுகிறது. ஆண்டவருக்கு பயந்தவர்களுக்கு அல்லது நம்பினவர்களுக்கு ஆண்டவர் எப்படி நன்மை செய்தார் என்று சொல்லி ஒரு சுருக்கமாக 2-3 காரியங்களை இந்த வெளியில பார்க்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதன் 15-21 வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக அவர்கள் காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட நாட்களில் அவர்கள் பெருகி கொண்டே போகிறார்கள். ஜனங்கள் பெருகும் பொழுது அந்த புதிதாய் வந்ததான அந்த அரசனுக்கு ஒரு பயம் வந்து விட்டது. இந்த ஜனங்க என்ன பயங்கரமா பெருகிட்டே போறாங்களே, கொஞ்சம் வித்தியாசமாய் அவங்களுடைய செயல்பாடுகள் காணப்படுகிறது. ஒருவேளை இவங்க நிறைய பேர் ஆயிட்டாங்களா, நம்மளோட ஜாஸ்தி ஆயிட்டாங்கன்னா ஒருவேளை நமக்கு விரோதமா ஏதாவது வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ஒரு திட்டம் பண்ணி என்ன சொல்றாருன்னா, பிறக்கிற ஆண் பிள்ளைகளை எல்லாம் என்ன பண்ணிடணும், கொன்று போட்டு விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ளதான மருத்துவச்சிகளிட்ட இடத்துல பேசுகிறார். ஆமென். 20வது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எது நிமித்தம்? அவர்கள் கர்த்தருக்கு பயந்தது நிமித்தம் அவங்க என்ன செய்தார்களாம்? ராஜா, அந்த உயர் அதிகாரி அவருடைய கட்டளை என்ன செய்தார்கள்? அவங்க கர்த்தருக்கு பயந்ததுனால, அதுக்கு கூட அவங்க பயப்படாம கர்த்தருக்கு பயந்து என்ன செய்தார்களாம்? அந்த ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். அவங்களுக்கு என்ன வேணா ஆகலாம், அவங்களுடைய உயிர் கூட போகலாம். ஆனால் அந்த ஸ்திரீகள், மருத்துவச்சிகள் என்னது, இந்த கால டாக்டர்ஸ்னு வச்சுக்கலாம், நர்ஸ்ன்னு வச்சுக்கலாம், அப்படிப்பட்டதான அந்த சகோதரிகள் கர்த்தருக்கு பயந்ததினால் என்ன செய்தார்கள்? அந்த குழந்தைகளை உயிரோடு காப்பாற்றுகிறார்கள். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே அவங்க பயந்ததுனால அவங்களுக்கு வந்ததான காரியத்தை பார்ப்பீர்கள் என்றால், 20வது வசனம், இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஹல்லேலூயா. அதை எல்லாரும் பார்க்குறாங்க. அது அடுத்த வசனத்தை பார்க்கும் பொழுது, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவங்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. எல்லாரும் பார்க்குறாங்க, இவ்வளோ நாள் இவங்க சாதாரணமாக இருந்தாங்களே, இப்போ எப்படி இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குற அளவுக்கு அவங்களுடைய குடும்பங்கள் என்ன செய்தது? தழைத்து ஓங்கினது. ஹல்லேலூயா. தழைக்கும்படினா எப்படி ஒரு செடி மரம் தழைச்சு நல்லா அழகாக வருகிறதோ, அதே போல் அவங்களுடைய குடும்பங்கள் என்ன செய்தது? துளிர் விட்டு நல்லா என்ன செய்தது?
நல்ல ஒரு செழிப்பாக அது மாறினது. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில கூட கர்த்தர் இந்த மருத்துவச்சிகளின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். அந்த பூவால் சிப்பிரால் என்ற அந்த 2 சகோதரிகள் என்ன செய்தார்கள்? கர்த்தருக்கு பயந்து அந்த ராஜாவுடைய கட்டளையும் மீறி என்ன செய்தார்கள்? ஆண்டவருக்கு பயந்து அந்த ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றினார்கள். இந்த காலவெளியோடு கேட்கிறதான நாம் ஆண்டவருக்கு நாம் பயந்து, ஒருவேளை நம்ம செய்யற காரியங்கள் நமக்கு சாதகமா இருக்கிறது போல இருக்கலாம், அல்லது நமக்கு ஒருவேளை நமக்கு பாதகமாக அது மாறுகிறதாகவும் காணப்படலாம். ஆனாலும் ஐயோ இது ஆண்டவருக்கு பிடிக்காதே, மனுஷருக்கு பயப்படுகிற பயம் என்ன செய்யுமா? கண்ணியை வருவிக்கும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன செய்கிறது? நம்முடைய வாழ்க்கையே மிகுந்த ஆசீர்வாதமாக செழிப்புள்ளதாக மாற்றுகிறது. ஹல்லேலூயா. நம்ம எதெல்லாம் நம்ம பேசுகிற வார்த்தைகள் எதுனாலும் சரி, ஆண்டவருக்கு அந்த பயந்த அந்த ஒரு பயப்படுற அந்த பயத்தோடு நம்ம செயல்படுவோம் என்றால், ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக யோசேப்பை ஆண்டவர் என் நினைவிலே கொண்டு வந்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே யோசேப்பு சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, தன் சகோதரர்களை பார்த்து அவன் சொல்லுகிறான். அவனுடைய தகப்பனாகி யாக்கோபு மரித்து விடுகிறார். அந்த சூழ்நிலையில இவங்களுக்கு ஒரு பயம் வந்து விட்டது அவங்க சகோதரர்களுக்கு. ஏன்னா அவங்க தீமை செஞ்சாங்கல்ல, அவனை தூக்கி குழியில போட்டாங்க, அவனை வந்து கொன்று அவங்க அப்பா கிட்ட போய் பொய் சொல்லிட்டாங்க. இப்படிலாம் அவன் தப்பு செஞ்சதுனால அவங்களுக்கு ஒரு பயம், ஒரு வேளை நம்மளை பழி வாங்கிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு போய் யாக்கோபுட்டு காலில் விழுந்து என்ன செய்கிறாங்க, அப்பா இருக்குமோ சொன்னாரு, எங்களை பத்திரமா பார்க்க சொன்னாரு, அப்படி இப்படின்லாம் சொல்லும்போது அவன் வாயில் இருந்த அந்த வார்த்தைகளை வாசிக்கலாம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி முடிய பண்ணினாரா? நன்மையாக. ஹல்லேலூயா. நன்மையாக எல்லா காரியங்களையும் நிரப்பினார். ஹல்லேலூயா. நிச்சயமாக அதுக்கு ஒரு உதாரணமா நம்ம பார்க்கணும்னா, அந்த 39வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அந்த போத்திபார் என்ற அந்த ஒரு வீட்டுல போய் அவன் இருக்கும் பொழுது அவனுக்கு வந்த சோதனையின் மத்தியில அந்த எஜமானனுடைய மனைவி அந்த யோசேப்பினிடத்துல தவறாக நடக்க முயன்ற பொழுது இந்த யோசேப் என்ன செய்கிறான்? ஒரு அருமையான ஒரு வார்த்தை எங்க சொல்லுகிறான். 9வது வசனம், இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தை பாருங்களேன். யாருக்குமே தெரிய போறதில்ல, ஆனால் அவன் கர்த்தருக்கு பயந்ததுனால் அவன் சொல்லுகிறான், இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி. ஹல்லேலூயா. இங்கே நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருக்கும் இந்த வேளையில சிந்தித்து பார்க்க வேண்டும். சில நேரங்கள்ல யாருமே பார்க்கக்கூடாத சூழ்நிலைகள் வரும். யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம அம்மா இருக்க மாட்டாங்க, அப்பா இருக்க மாட்டாங்க, அல்லது பாஸ்டர் இருக்க மாட்டாங்க, அல்லது நம்முடைய கணவரோ மனைவியோ இருக்க மாட்டாங்க, யாருமே பார்க்கறதுக்கு இல்லை, நான் இப்போ செஞ்சா யாருக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம என்ன செய்கிறோம்? நிச்சயமா சிந்தித்து பார்க்கணும். இவர் தனிமையில இருக்கிறார், ஆனால் இவர் சொல்லுகிறார், இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி. ஹல்லேலூயா. இது ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை காண்பிக்கிறது. ஒருவேளை வாலிப பிள்ளைகள் கேட்கிறீர்களா? நிச்சயமா இதை சிந்தித்து பாருங்கள். நம்ம ஆண்டவருக்கு பயப்படுற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தா கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு தடைப்படுகிற காரியங்கள், நன்மைகள், எல்லா அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை சோதனையோடு சோதனையாய், ஐயோ எங்க வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி இருக்கு, எங்களுடைய குடும்பத்துல மட்டும் ஏன் இப்படி ஒரு பிரச்சனை, இந்த யோசேப்பு நினைச்சிருப்பாரா நினைச்சிருக்க மாட்டாரா, நான் எந்த தப்புமே பண்ணலையே, ஏன் என்னுடைய சகோதரர்கள் தூக்கி போட்டாங்க, திருப்பி ஏன் வந்து ஜெயில வந்தான், அப்படி இப்படின்னு சொல்லி அவர் கலங்காதபடிக்கு எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கிறார். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் அவனுடைய வாழ்க்கையில நன்மை, அந்த நன்மை பார்த்தீங்களா? அது வந்து அவனுக்கும் அவங்க குடும்பத்தோட மட்டும் நின்றுச்சா? இல்லை,
எல்லாரும் பார்க்கும்படியாக, அந்த எகிப்தியரே பார்த்து ஆச்சரியப்படும்படியாக அந்த ராஜா சொல்லுகிறார், என்னுடைய உத்தரவு அல்லாமல் ஒருவனும் தன் கையாவது காலையாவது என்ன செய்யக்கூடாது, நீட்டவோ அசைக்க கூடாது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படியான ஒரு சட்டமாக ஏற்படுத்தப்படுகிறது. ஒரு நல்ல உயர்வை அவனுடைய தகப்பனும் அவனுடைய சகோதரர்களும் வந்து பார்க்கும் பொழுது ஆச்சரியப்படுற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்தது, உயர்வுகளை ஆண்டவர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. அவ்வளோ நன்மைகளை கர்த்தர் அவனுக்கு செய்தார். அழகாக 2 குழந்தைகளை கொடுத்த மனாசே, எப்ராயிம் என்றதான 2 பிள்ளைகளை அந்த அந்நிய தேசத்துக்கு போன இடத்துல ஆண்டவர் கொடுத்து அவனுடைய வாழ்க்கையை செழிப்புள்ளதாக ஆண்டவர் மாற்றினார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த காலவேளையில் இதை கேட்கிறதான நாம் ஒரு விசைய சிந்தித்து பார்ப்போம். உமக்கு பயப்படுகிறவர்களுக்கும் மனுபுத்திரருக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. எவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அது அளவிட முடியாத அந்த அளவுக்கு நன்மை. ஹல்லேலூயா. நம்ம ஒருவேளை சின்ன சின்ன காரியங்களை நினைத்து கொண்டிருக்கலாம், எனக்கு இந்த தேவை சந்தித்து விட்டால் பெருபோதுமே என்று. ஆனால் உண்மையாய் ஆண்டவருக்கு நீங்கள் பயந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், மனுஷங்க 1000 பேசினால் அவங்களுக்கு முன்பதாக நீங்கள் உண்மையாய் ஆண்டவரை நம்பி கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்களை ஒருவேளை ஏளனமாய் பேசலாம். எதுக்கு இவெல்லாம் கோயிலுக்கு போறா, என்னத்தை பார்த்துட்டா, இவன் என்னத்தை கண்டுட்டா, அப்படியே சொல்லி நம்ம என்ன செய்யலாம், கிண்டலாக கேலியாக நம்ம பேசி கொண்டிருக்கலாம். ஆனால் நிச்சயமாக நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியாக அவர் மனுபுத்திரருக்கு முன்பாக எல்லாரும் பார்க்கிற வண்ணமாக, நம்ம சங்கீதம் 23 வாசிக்கிறோம்ல, என் சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையின்படியாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வார். நம்முடைய சத்துருக்கள் யாரெல்லாம் நம்ம இல்லாமலே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மத்தியில கர்த்தர் என்ன செய்வாராம், நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. அது நிறைய பேர் வேற வேறமா அழகாக பேசுகிறார்கள். சத்துருக்களுக்கு முன்பதாக அப்படின்னு சொல்லும்போது அவங்க பார்க்குற மாதிரியே அவங்க கூடவே ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்முடைய பந்தியை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆச்சரியப்படும்படியாக கர்த்தர் நன்மைகளினால கர்த்தர் இந்த மாதத்துல நம்மை நிரப்புவார். ஏன் இந்த வார்த்தையை மீண்டுமாக ஆண்டவர் தருகிறார் என்றால், ஆண்டவர் நிச்சயமா இந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார், நிறைவாக்க போகிறார். விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அந்த யோசேப்பு கர்த்தருக்கு பயந்தார். ஆண்டவர் என்ன செய்தார், எல்லாரும் பார்க்கும் வண்ணமாக அவனுடைய வாழ்க்கையில நன்மையை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்தார்கள். அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படியாக ஆண்டவர் செய்தார். அதை மறைச்சு வைக்க முடியுமா? தழைச்சு வருகிற குடும்பத்தை யாரா மறைச்சு வைக்க முடியுமா? அந்த ஆசீர்வாதத்தை முடியவே முடியாது. ஹல்லேலூயா. எல்லாரும் பார்த்துதான் ஆகணும். அப்படியாக ஆண்டவர்கள் குடும்பங்கள் என்ன செய்தார், தழைக்கும்படியாய் செய்தார். இந்த கால வேளையில நாம ஒரு அசட்டையா நாம் இருந்து விடக்கூடாது. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக நம்ம இருக்கவே கூடாது. ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கணும், அவரை உண்மையாய் நம்பணும். அப்படியா நாம் வாழ்வோம் என்றால் நமக்கும் ஆண்டவர் பெரிய நன்மைகளினால் நம்மை ஆண்டவர் என்ன செய்வார், நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். அடுத்ததாக லாசரு, அந்த மாதிரி மார்த்தாள் மரியாளுடைய சம்பவத்தை ஆண்டவர் நினைவுகளிலே கொண்டு வந்தார். யோவான் 11வது அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு அருமையான வார்த்தை காணப்படுகிறது. 11:41 45 வரைக்கும் அவங்க வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் செய்த அந்த அற்புதத்தின் காரியங்களை நாம் பார்க்க முடியும். லாசரு மரித்து விடுகிறார், அதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். அடக்கம் பண்ணிட்டாங்க. 4 நாள் ஆண்டவர் வரல. 4 நாள் கழிச்சு ஆண்டவர் வருகிறார். வந்த பிறகு கல்லறையின் இடத்துல அவங்க செல்லும் பொழுது கர்த்தர் சொன்னதான காரியங்களை நம்ம அந்த இடத்துல இருந்து வாசிக்கலாம். 30வது வசனத்துல இயேசு சொல்லுகிறார், இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தனுடைய சகோதரியாகி மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்று சொல்லுகிறார். ஒரு நம்பிக்கையற்றதான சூழ்நிலை தான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஹல்லேலூயா.
42வது வசனத்தை பார்க்கும் பொழுது, நீர் எப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். ஹல்லேலூயா. இந்த எல்லா ஜனங்களும் ஆண்டவரே அவங்களாம் விசுவாசிக்கணுமே, அதுக்காக தான் ஆண்டவரே சொல்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க? நிச்சயமாக எனக்கு செவி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். இதிலிருந்து ஆண்டவர் என்ன நம்ம காண்பிக்கிறார் என்றால், அந்த லாசரு, மார்த்தாள், மரியாள், அந்த சகோதரிகள் இயேசுவினிடத்தில் எப்படி இருந்தார்கள்? உண்மையான அன்பு கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. முழு உள்ளத்தோடு, அவங்களுடைய முழு ஆத்மாவோடு அவங்க என்ன செய்தார்கள்? தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தார்கள். எப்பொழுதெல்லாம் இயேசு அந்த பெத்தானியா போறாரோ, ஒருவேளை அங்க நிறைய வீடுகள் இருந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? எப்பொழுது போனாலும் அந்த பிள்ளைகளுடைய வீட்டில் தான் என்ன செய்வார்? அங்கே தான் போய் தங்குவார். ஹல்லேலூயா. அப்படியாக அவர்களுடைய அன்பு அது மாசற்ற ஒரு அன்பாய் காணப்பட்டது. அவ்வளமாக ஆண்டவர் மேல அந்த ஒரு பயமும் அந்த நேசமும் அந்த உண்மையான அந்த நம்பிக்கையும் அவங்களை என்ன செய்தார்கள்? வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. இதை உணர்ந்த தேவன் அந்த அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஒரு நன்மை செய்தார். என்ன செய்தார்? ஏதோ சாதாரண சுகம் கொடுக்கறதல்ல, கண் தெரியாதவங்களுக்கு கண் கொடுக்க, அதுவே பெரிய காரியம். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆனதான அவங்களுடைய சகோதரனாகிய லாசருவை ஆண்டவன் என்ன செய்கிறார்? எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக அநேக சூழ்ந்து நிற்கிற ஜனங்கள் பார்க்கும்படியாக ஆண்டவர் ஜீவனோடு அவனை எழுப்பி கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில கூட நம்முடைய வாழ்க்கையில கூட ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காணப்படலாம். ஒருவேளை மரித்து போன சூழ்நிலைகள். இனி அவ்வளவுதான், இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில நடக்க என்ன இல்லை, சான்ஸே இல்லை. இதுல இருந்து நான் மீண்டு வருவதற்கு சான்ஸே இல்லை. நிறைய பேர் சொல்லும் போதே சொல்லிடுறாங்க, இதெல்லாம் எங்கம்மா, இது மாரி ஏதோ ஜோம் பண்ற, அவ்வளவுதான், இதெல்லாம் நடக்கக்கூடிய சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு கட்டி விடுகிறோம். இந்த அவளுடைய சகோதரி கூட அப்படிதான் அவங்களுடைய ஏன்னா மறித்துட்டாங்க. அது வரைக்கும் ஆண்டவர் வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சவங்க மறித்த உடனே அவங்களுடைய நம்பிக்கை போனது. ஆனால் நிச்சயமாகவே ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த பிள்ளைகளுடைய அந்த அன்பு நிமித்தமாக, அவர்கள் வைத்ததான அந்த விசுவாசத்தை நிமித்தமாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவங்களுடைய சகோதரனை எல்லாரும் சொந்தகாரங்களுக்கு மத்தியில, இனச்சந்துகள் மத்தியில, அந்த யூதர்கள் மத்தியில ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த பிள்ளைகளுக்கு நன்மை செய்தார். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில கூட நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான வல்லமையான காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராய் காணப்படுகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஹல்லேலூயா. நம்முடைய அவிசுவாசம் தான் சில காரியங்களாம் இனிமேல் இது நடக்காது அப்படி சொல்லி நம்ம முடிவு பண்றோம். அல்லவே அல்ல. அல்லது சில வியாதிகள், இந்த வியாதியெல்லாம் ஆண்டவரால் என்ன பண்ண முடியாது, சுகப்படுத்த முடியாது அப்படி சொல்லி நம்மளே மட்டுப்படுத்தி கொள்ளுகிறோம், போய் முடங்கி விடுகிறோம். அல்ல. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே உம்மை நம்புகிறவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் ஆண்டவர் பயப்படுகிறவர்களுக்கும் கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும், யாக்கோபு 1:17 விதமாய் சொல்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான தேவ வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும்? இறங்கி வர வேண்டும். ஹல்லேலூயா. அது இந்த வேளையாய் காணப்படட்டும், இந்த மாதமாய் காணப்படட்டும். எந்தெந்த நன்மைகளுக்காய் நாம் காத்திருக்கிறோமோ கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார்? தாமதித்தாலும் அது வரும், நிச்சயமாய் வரும். என்னுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் நடைபெறும். விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. ஒருவேளை ப்ரமோஷனுக்காய் காத்திருக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்துட்டார். ஹல்லேலூயா. இனி அது நம்ம கைக்கு சேர வேண்டியதுதான் பாக்கியா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம தான் அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டியது காணப்படுகிறது. ஒருவேளை நம்ம ஆண்டவருக்கு பயப்படுற பயம் குறைவா இருக்கா, அல்லது ஆண்டவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையில் நம்ம குறைவுள்ளவர்களா இருக்கிறோமா, அதை நம்ம கொஞ்சம் சீர்தூக்கி பார்ப்போம் என்றால் ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எதுவா இருந்தாலும் சரி, வீடுகளுக்காய் காத்திருக்கலாம், அல்லது பிள்ளைகளுடைய திருமணங்களுக்காய் காத்திருக்கலாம், எந்தெந்த காரியங்களுக்காக ஒரு நல்ல வேலைக்காய் காத்திருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை அது எவ்வளவு பெரிதா இருக்கிறது. நம்ம சின்னதா கேட்கலாம், ஆனால் ஆண்டவர் கொடுக்கிறது எப்படி செய்கிறார்? அளவிட முடியாததாக, அதை மெஷர் பண்ணி பார்க்க முடியாததாக, நீளம், உயரம், அகலம்,
அப்படியாக எதுவுமே நம்ம இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்லாதபடிக்கு கர்த்தர் ஒரு நிறைவாய் தருவதற்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில அதற்காக இந்த வேளையில ஆண்டவர் தருவார் என்று விசுவாசத்தோடு நாம் காத்திருப்போம். கர்த்தர் இந்த மாதத்துல கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்று விசுவாசிக்கிறோம். இல்லையா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளின்படியாய் நம்மை நிறைவாக்கி நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடைப்பூஞ்சலமா